என் தங்க பிள்ளையே, இன்று உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். இந்த வாராகி தாயின் வாக்கையும் வார்த்தையும் நீ கேட்டே ஆக வேண்டும் கட்டாயமாக. இந்த பதிவானது நீ தனிமையில்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். ஒரு சில உறவுகளால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பாதிப்பை சரி செய்ய இந்த தாயின் உள்ளமானது துடித்து கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. அதனால் என் தங்க பிள்ளையே, என் தவிப்பு என்ன என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஏனென்றால் உன்னுடைய பரிதாப நிலைக்கு ஒரு சில கயவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வதம் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை மறுமுறை சரி செய்து திருப்பத்தை உண்டாக்கி திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு உன் உறவின் மாற்றத்தை கொடுக்க போகிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை, தாயே என் உறவு சரியாக பேசவில்லை, தாயே என் உறவு சரியாக மாற்றத்தை கொடுக்கவில்லை, தாயே ஒவ்வொரு தருணமும் எனக்கு மகிழ்ச்சியும் மங்களத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். என் தாலி பாக்கியத்தை காப்பாற்றி கொடுங்கள் தாயே. என் உறவானது இப்பொழுது சரிவர இல்லாமல் இருக்கிறது தாயே. எப்பொழுதுதான் சரியாகும் என என் தங்கப்பிள்ளை கண்ணீரோடு குமுறுகளோடு உண்ணாமலும் உறங்காமலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த தாய் அமைதியாக இருப்பேன் என்று நினைத்து விட்டாயா? ஒரு பொழுதும் கிடையாது. இந்த தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியும் மங்களகரத்தையும் உண்டாக்குவதற்காக இந்த வாராகி தாய் வரப்போகிறேன். இந்த தாயிற்காக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய். என்ன தெரியுமா? முதலில் சில விஷயத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும். என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? நீ பயம் கொள்ளக்கூடாது. என் உறவு வருமா வராதா என்று அப்படியே அலட்சியமாகவும், அதே போல் அலட்சியம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்கக்கூடாது. அதே போல் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், என் உறவை மாற்றி தருவேன் என்று உறுதியாக வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல் அந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டும். அப்படி நீ கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளையை ஒரு சில நண்பர்கள் என பழகி, உறவுகள் என பழகி, கணவன் என பழகி, மனைவி என பழகி, அவர்கள் வாழ்க்கையில் பணம் சொத்து என சில உறவுகள் மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கிவிட்டார்கள். பணம் சொத்து என பாசத்திற்கு மதிப்பு கொடுக்காமல், அழகு பணம் சொத்து என என்னுடைய தங்க பிள்ளையின் மனதை உடைத்து எறிந்துவிட்டு அவர்கள் ஒரு வாழ்க்கையை அமைத்து விடலாம் என்று, வாழ்க்கையை அமைத்து விடலாம் என்ற நப்பாசையோடு உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, இந்த கயவர்களையும் கள்ள விஷயங்களை செய்பவர்களையும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவதிப்பட போகிறார்கள் என்று நீ பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த தாய் பதிலளிப்பேன், பதிலை கொடுப்பேன். பதிலடி. யார் உனக்கு இந்த விஷயத்தை செய்தார்களோ, இந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயோ, அவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவராக மாறப்போகிறார்கள். என்னுடைய கோபத்தில் இருந்தும் அவர்கள் தப்பிக்க முடியாது. நான் கொடுக்கக்கூடிய தண்டனையில் இருந்தும் கடுகளவு கூட அவர்கள் மறைய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தையே காவல் காக்கக்கூடிய தாயாக இந்த வாராகி தாய் மாறியிருக்கிறேன். உன் இல்லத்தை காவல் காக்காமல் போய்விடுவேனா? உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், உனக்கு கொடுமைகள் என என்னுடைய கண்ணிற்கு தெரியாமல் போய்விடுமா? கண்டிப்பாக கண்ணிமைக்கும் நேரத்திலும் என்னுடைய தங்க பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி கரை சேர்க்க வேண்டும், எந்த விஷயத்தை செய்தால் என் தங்க பிள்ளை சந்தோஷமாக இருக்கும் என்று எனக்கு அனைத்துமே தெரியும். இந்த தாய் உனக்காக உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் சரி செய்வதற்காக கண்டிப்பாக வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் நான் கால் பதிக்க போகிறேன். நான் பதித்த நேரம் உன்னுடைய பல நாள் துயரம், பல நாள் நோய், பல நாள் கஷ்டம், பல நாள் கடுமையாக நீ இருக்கிறாய் அல்லவா, அதனுடைய பலனுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகிறது என் தங்க பிள்ளையே. இந்த தாய் வரக்கூடிய நேரத்தில் உன்னுடைய இல்லத்தை நீ எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அதை முதலில் பார். ஏனென்றால் நீ எப்படி என்னை அழைக்கிறாயோ அப்படியாக உன் வாழ்க்கை மாறும். சந்தோஷமாக அழைத்தால் சந்தோஷமாக இந்த வாராகி தாய் வருவேன். ஆனால் அழுது கொண்டு அழைத்தால் அதே போல் மாறிவிடும். அதனால் நான்
நான் வரமாட்டேன். அதனால் நீ கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக உன் இல்லத்தில் நுழைய மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்பொழுது இந்த வாராகி தாயானவள் வரக்கூடிய நேரமானது சந்தோஷப்படக்கூடிய நேரம். ஏனென்றால் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். நீ கேட்டதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். நீ எது நினைத்தாலும் இந்த வாராகி தாய் வந்து உனக்கு உதவி தருவேன் என்று சொல்லிவிட்டேன். உனக்கு அன்னை இல்லையா? அன்னையாக மாறி வழித்துணையாக உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் பார்த்து செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகும் நீ அழுதால் இந்த தாய் எப்படி வருவேன்? நீ வருவாயா? நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்று சொன்னால் போதும் என்று அப்படி நினைத்து விடக்கூடாது. அழுது கொண்டே நீ இப்படி கூப்பிட்டால் நான் எப்படி வருவேன்? நீ ஒரு இல்லத்தில் நான் அனைத்து சந்தோஷத்தையும் கொடுப்பேன், நான் வருகிறேன் என்றால் அவர்கள் அழுது கொண்டே கூப்பிட்டால் நீ வருவாயா? ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டுமே தவிர மனக்குமுறல்களோ சந்தேகமோ நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என அந்த எண்ணத்தை கொண்டு அகல் தீபத்தை ஏற்றக்கூடாது. அப்படி நீ ஏற்றினால் நான் வரமாட்டேன் என்பதை இந்த தாய் இந்த பதிவின் மூலமாக என்னுடைய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்வது இதுதான். என் தங்க பிள்ளையே, மற்றவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உருவாக போகிறது என்று நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த தாய் உனக்கு உலகம் போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன். பல ஆபத்தில் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் நான் இருக்கிறேன், தைரியமாக இரு என்று உனக்கு உணர்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் லீலை செய்த இந்த வாராகி தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வழிநடத்த மாட்டேனா? அப்படி ஏன் நீ அழ வேண்டும்? என்ன என் தங்க பிள்ளையே, நான் சரியாக தானே கேட்கிறேன்? அழமாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன் என்று ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை அப்படியே இன்னும் கவனமாக கேள். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ தைரியமாக இருந்தால்தான் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. என் தங்க பிள்ளை, இழந்ததெல்லாம் இரட்டிப்பு மடங்காக பெறப்போகிறது. உடனேக்குடன் உன்னுடைய கடன் பிரச்சனை அடைய போகிறது. நீ நினைத்த வேலை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய உடம்பில் நினைத்த மாற்றமும் நிகழப்போகிறது. அதனால் தைரியமாக இரு. கோழைத்தனமாக பல பேர் எது வேண்டுமென்றாலும் பேசலாம், எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எது வேண்டுமென்றாலும் நீ அதை செய் இதை செய் என்று உன்னுடைய எண்ணத்தை குழப்பலாம். ஆனால் உனக்கென்று தைரியம் இருந்தால்தான் இதை அனைத்தையும் எதிர்த்து போராடி நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்பிக்கை கொண்டு உனக்குண்டான ஒரு தனித்துவமான இடத்தை, தைரியத்தை வளர்த்தால்தான் அந்த இடமானது உனக்கு கிடைக்கும். அந்த தைரியமானது இடம் வந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் என்னால் முடியும். என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், என் தாய் என்னை வழிநடத்த போகிறார்கள். என் வாழ்க்கையை மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் என் தாய் கொடுக்க போகிறார்கள். ஒவ்வொரு வெற்றியும் என் தாய் வாராகி தாய் வந்து கொடுக்க போகிறார்கள். என்னுடைய உறவு பிரச்சனை என்பது சரி செய்து கொடுக்க போகிறார்கள். என் வாழ்க்கையில் என் உறவானது என் பேச்சை கேட்கும் அளவிற்கு திருத்தத்தை உண்டாக்கி எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என் தாயால் முடியும். என் தாய் மாற்றத்தை கொடுத்து என்னை சந்தோஷமாக வாழ வைப்பார்கள் என்று என் தங்க பிள்ளைக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தால் மட்டுமே என் தங்க பிள்ளையே இந்த தாய் வருவேன். உன்னுடைய இல்லத்தில் நீ எதை கேட்டாலும் செய்து கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கை மாறும் என்று நீ நம்பினால் மாறும். ஆனால் மாறுமோ, நடக்குமோ, கிடைக்குமோ என்ற அவநம்பிக்கை கொண்டால் அதில் எப்படி நீ என்னை நினைத்து என்னை வழிபடுகிறாயோ, உன்னுடைய எண்ணமானதும் செயலானதும் எப்படி இருக்கிறதோ அது போலவே உன் வாழ்க்கை மாறும். உன் எண்ணங்களும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் என் தங்க பிள்ளையே, நடக்காது என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாதே. நடக்கும், எனக்கு கிடைக்கும் என்று ஒரு முறை என் கண்முன்னே
சொல்லிப்பார், நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அது அனைத்தும் நீ சாதிக்கப் போகிறாய். எந்த உறவு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த அனைத்து உறவும் உன்னை தேடி வரும். நீ தைரியமாக இரு, எதை நினைத்தும் அழாதே. இந்த தாய் உனக்காக இருக்கிறேன், உனக்காக வாழப்போகிறேன், உன் இல்லத்தை தேடி கூடிய விரைவில் வரப்போகிறேன். எனக்காக சிகப்பு திரியை இட்டு சிகப்பு மலரை வைத்து நீ வாழ்க்கையில் எனக்காக மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றினாலே போதும். உன் இல்லத்தில் நிச்சயமாக வருவேன். நீ நினைத்ததை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்க பிள்ளையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது குபேர சாரி. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500. இந்த 1500 கம்மி பண்ணி நியூ இயர் ஆஃபராக 1399 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். நியூ இயர் ஆஃபர்ன்றதால வராகி காயினும் ஃப்ரீ. அதே மாதிரி சாரீலையும் உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரப்போகுது. இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் கலர்ஸ் போடுறேன். எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறது இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க, இல்லை காலும் பண்ணிக்கங்க, இல்லை மெசேஜும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய காயினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் இது பூஜை பண்ணி வராகி அம்மா மணி மேலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நியூ இயரில் உங்கள் எல்லா வீட்லேயும் இந்த அம்மா வரணும், செல்வம் செழிப்பு கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான்.